பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படவில்லை, ஆனால் சந்தோஷம் போய்விட்டது. ஆவிக்குரிய சந்தோஷமும் பாவமும் ஒன்றாக இருக்க முடியாது. சந்தோஷம் மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் பின்தொடரும். அதை தேவன் மட்டுமே கொடுக்க முடியும். தாவீது மனமுவந்து சந்தோஷமாய் இடைவிடாது தேவனுக்கு சேவை செய்யும் ஒரு மனதை மறுபடியும் பெற ஏங்கினார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அருமையான ஒரு காரியம். தாவீதினுடைய வாழ்விலே அவன் விழுந்து போகுதலை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எண்ணுகிறான். அப்படிப்பட்ட விழுந்து போகுதல் அல்லது பாவத்திற்கு உட்படுதல் என்கிற காரியத்திலிருந்து தேவ பலனை பெற்று மறுபடியும் அவன் எழ அவன் விரும்புகிறவனாய் இருக்கிறான். அதனால தான் அவன் சொல்லுகிறான், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அவன் பட்சபாரத்திலே அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய வேண்டுதல் எப்படி இருந்தது தெரியுமா? பாவம் செய்த பொழுது என்று சொன்னால் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். அது உண்மையான காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்திற்குள்ளாய் அவன் கடந்து போகிற பொழுது அந்த பாவ உணர்வு அவனை நிச்சயமாக கொல்லும். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் இருந்தான், தேவனோடு எப்படி இருந்தான் என்பதை அவன் மறந்து தன்னுடைய மாம்சத்தின் எண்ணங்களுக்கு அவன் செவிசாய்த்து தன்னுடைய மாம்சம் விரும்புகிறதை அவன் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த ஒரு காரியம் அவனை வாதித்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் அவன் செய்கிறான். ஆனால் அவன் மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். ஒரு பெரிய அரசன் தான். அவன் ஒரு தவறு செய்கிறது சகஜம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவன் செய்த தவறு பாவம் கொடியது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடு என்பதை சொல்வதை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்திருக்கிறதான சத்தியம், தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை, பிறர் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, அவளோட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில காரியங்களை அவன் அனுபவித்தான். ஆனால் அவனுடைய ஆவி தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது. சுத்த ஆவியினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே உயிர்ப்பியும் என்று அவன் வேண்டுதல் செய்கிறான். இன்னும் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவன் சொல்லுகிறதை சங்கீத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், குற்றம் செய்கிறவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றத்தை சுமக்கிறவர்கள் தான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தேன் என்கிற ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு, தேவனை திரும்பாதபடிக்கு அவர்கள் செய்த தவறுகளையே மறுபடியும் செய்து கொண்டு கிருபையின் நாட்கள், கிருபையின் காலம் என்று சொல்லி பேசி தங்களுடைய ஜீவிதத்தை அவர்கள் கடைபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுபடியும் தங்கள் தீவினை நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை தாவீது செய்யவில்லை. அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை விட்டு அவன் மனம் திரும்பியதற்கு அடையாளமாக அவன் தேவனண்டை உறவு கொள்கிறதை, தேவனண்டை திரும்புகிறதை, தேவனண்டை நெருங்குகிறதை நாம் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று வேண்டுதல் செய்கிறான். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்விலே கடந்த காலங்களிலே செய்த தவறுகள், தப்பிதங்கள், தீமைகள், பாவங்கள்
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகி மறுபடியும் அதை பின்தொடராதபடிக்கு அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் மறுபடியும் பெற்றவர்களாக கர்த்தருக்காக வாழுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆவி நம்மை உற்சாகமான காரியங்களிலே நடத்துவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வாழ்விலே உற்சாகமான ஆவியை பெற்றவர்களாக உற்சாகத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். தேவன் உங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். மறுபடியும் உங்கள் தீமைக்கு நீங்கள் பின் தொடராதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.